தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த 5வது மாதத்திலும் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 4 மாதங்கள் நம்மை நலமுடன் பாதுகாத்த தேவன் இந்த 5வது மாதத்துக்குள்ளே அற்புதமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை மாறாதது, அவர் மாறாதவர். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த 5வது மாதத்தில் தேவன் தம்முடைய சபைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தை மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகமாகிய மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உள்ள 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் நம்முடைய திருவாய் மொழிகளை கேட்கத்தக்கதான கிருபையையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திரே எமக்கு ஸ்தோத்திரம். 4 மாதங்களை எங்கள் நலமுடன் பாதுகாத்து இந்த 5வது மாதத்துக்குள்ள கிருபையாய் கொண்டு வந்த தேவன் இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நடத்த போகிற வழிகளை எங்களுக்கு காண்பித்து அதில் எங்களை நடத்துவீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு ஆரம்பத்துக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகமாகிய மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய தேவன் தன்னை குறித்து கொடுக்கிறதான சாட்சி, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவே இல்லை. இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். கடந்த 4 மாதங்களில் எத்தனை மரணங்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை அழிவுகள், எத்தனை சேதங்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த 5வது மாதத்துக்குள்ளே பத்திரமாய் சுகத்தோடு கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் கர்த்தர், நான் மாறாதவர். 4 மாதம் வரைக்கும் நான் மாறாதவராக இருந்தது மட்டுமல்ல, உங்களை தாயின் கருவியில் உருவான நாள் முதற்கொண்டு நான் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நான் மாறாதவராக இருந்தேன். இந்த 5வது மாதம் மட்டுமல்ல, உங்களுடைய மரணம் பரிந்து நான் உங்களுக்கு மாறாதவராக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை என்ன? அவர் மாறாதவராக இருக்கிறாரே, எப்படி அவர் மாறாதவர் என்று புரிந்து கொள்ளலாம். நாம் அழிந்து போகாமல் உயிரோடு இருக்கிறோம். அந்த தேவன் இந்த 5வது மாதத்தில் இன்னும் நம்ம எப்படி மாறாதவராக இருந்து நடத்தப் போகிறார் என்பதே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியாக கர்த்தருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதங்கள் புத்தகத்தில் 89ஆம் சங்கீதம் 33வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தம்முடைய உண்மையிலே பிசகாமல் இருக்கிறவர். பிரியமானவர்களே, அவர் உண்மைக்கு முழு அர்த்தம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உண்மை என்றாலே அவர்தான், வேறொரு விளக்கமே தேவையில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். உண்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினதே நம்முடைய தேவன் அல்லவா? அவர் உண்மையின் பிறப்பிடமாக இருக்கிறார். அவரே உண்மையின் முழு உருவமாக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார். நாமும் அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் மாறாதவராக இருந்தார். அவர் எப்படியெல்லாம் இந்த 5வது மாதத்தில் நமக்கு மாறாதவராக இருக்க போகிறார் என்பதை வாக்குத்தத்த செய்தி. முதலாவதாக, ஆண்டவராகிய தேவன் மாறாதவராக இருந்து நம்ம எப்படி நடத்த போகிறார் என்று சொன்னால், கூடவே இருந்து நம்மை நடத்த போகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அவர் நம்ம கூடவே மாறாதவராக இருந்து நம்மை நடத்தி செல்ல போகிறார். அவருடைய விசேஷ விதமான நடத்துதலை நாம் இந்த மாதத்தில் காணப்போகிறோம். இந்த 5வது மாதம் கர்த்தர் நம்மை விசேஷ விதமாக நடத்துகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. இந்த 13ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில் நீங்கள் 7வது வசனம் வாசிங்கன்னா, உங்களை நடத்தினவர்களை நினைத்து பார்த்து அவருடைய விசுவாசத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்மை நடத்துவதற்கு தேவன் ஒருத்தரை முன்குறித்திருந்தார் அல்லவா? நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய சபை போதகர், அவரை நடத்தின கர்த்தர் இந்த மாதத்தில் அதே போல நம்மை நடத்த போகிறார்.
அதை தான் இந்த மாதத்தில் விசேஷமாக நாம் பார்க்க போகிறோம். இதற்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்தார்கள், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார்கள், அதே நாமும் சுதந்திரிக்க இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் உபாகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துள்ள 10 முதல் 12 வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை, நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துள்ள 10வது வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அப்படித்தான் பாதுகாத்தார், அவர்களை அப்படித்தான் கண்டுபிடித்தார், அவர்களை அப்படித்தான் வழிநடத்தினார். அது மட்டுமல்ல, அவர்களை விசேஷ விதமாக வழிநடத்தினது குறித்து 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தினார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நம்முடைய முற்பிதாக்களை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பது குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் வசனம் நீங்க வாசிங்கன்னா, கர்த்தர் ஒருவரே அவனோடு கூட இருந்தார், அந்நிய தேவர்கள் அவனோடு கூட இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய காரியங்களிலே ஆண்டவர் அசைவாட போகிறார். அவருடைய சிறகுகள் மேலே வைத்து நம்மை கர்த்தர் சுமக்க போகிறார். அவர் சிறகுகளாலே நம்மை மூடி நம்மை நடத்த போகிறார். 12ஆம் வசனம், கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருப்பதை நாம் உணரப் போகிறோம். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அந்நிய தெய்வத்தை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீங்கன்னா, அந்த அந்நிய தெய்வத்தை நீங்கள் அந்த அந்நிய தெய்வத்தை பார்க்காத விசேஷ மகிமை நீங்கள் ஆண்டோட பார்த்துருக்கிறீங்க. அதை காட்டிலும் பெரிய மகிமை இந்த வாசத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவராகிய தேவன் உங்கள் கூடவே இருந்து உங்களை நடத்துவதை நீங்கள் உணரப் போகிறீங்க. பிரியமானவர்களே, இதுதான் இந்த மாதத்துடைய விசேஷ விதமான ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தையாக்கத்தை நம்ம கொடுக்குறேன். நான் விசேஷ விதமாக உன்னை நடத்துவேன், நான் உன்னோடு கூட இருந்தே உன்னை நடத்துவேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகுது. நான் இயேசு கிறிஸ்து கூடவே இருக்க போகிறார். நம்முடைய இரட்சகராக இயேசு நாம் கூடவே இந்த மாதத்தில் இருப்பதை நாம் உணரப்போகிறோம். அப்படிப்பட்ட விசேஷ விதமான வழி நடத்தல் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். யார் கூட கர்த்தர் இருக்க போகிறார்? தேவன் கூடவே இருக்க வேண்டும். இருந்து நடத்தும் போது என்ன நடக்கும் என்று நீங்க வாசிங்கன்னா, அதே உபாகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம் நீங்க வாசிங்க. நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அருமையா சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே நான் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். அது மட்டுமல்ல, வயலின் பலனை நீங்கள் புசிக்க போறீங்க. அது மட்டுமல்ல, கற்பாரிலிருந்து உங்களுக்கு எண்ணெய் புறப்பட்டு வரும். பிரியமானவர்களே, எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவர் கூட யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு விசேஷ விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க. 4ஆவதாக, ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பையும் கொழுமையானவைகளின் கோதுமையும் நீங்கள் சாப்பிட போறீங்க. ஆண்டவர் எவ்வளோ விசேஷ விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நம்ம முன்குறித்து வைத்திருக்கோம். இதெல்லாம் நீங்கள் 100% விசுவாசிச்சிங்கன்னா அப்படியே நடக்கும். எழுத்தின்படியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எழுத்தின்படியே கர்த்தர் உங்களோடு கூட உங்களை நடத்த போகிறார். இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு நடக்க வேண்டும், நீங்கள் கர்த்தரோடு இணைந்து இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு இணைந்து நடக்கும்போது நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா அவர் உங்கள் கூடவே இருந்து இந்த மாதத்தில் நடத்த போகிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற முதலாவது வார்த்தை. 2வது, கர்த்தர் நம்மோடு செய்ய போகிற முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீதியின் பாதைகளிலே கர்த்தர் இந்த மாதத்தை நடத்த போகிறார். முதலாவது, கூடவே இருந்து நம்மை நடத்த போகிறார். 2வது, நம்மை நீதியின் பாதையில் நடத்த போகிறார். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 3ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஏன் தம்முடைய நாமத்து நிமித்தம்? அவருடைய நாமம் நீதி உள்ளது, அவருடைய நாமம் பரிசுத்தமானது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்மை கர்த்தர் எப்படி நடத்த போகிறார்னு சொன்னால், நீதியின் பாதையிலே நடத்த போகிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசின 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மரணத்தை ஜெயிக்கிற விசேஷ விதமான பலனையும் ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து நம்ம மேல கொடுக்கிற அபிஷேகம் மிகப்பெரிய அபிஷேகம்.
பிதாவின் ஆவியானவர் தான் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார். உங்களை மரணத்துக்கு தப்புவிக்கிற அபிஷேகத்தை ஆவியானவரை கர்த்தர் கீழே கொடுத்திருக்கிறார். ஆவியான மாத்திரம் துக்கப்படுத்திடக்கூடாது, ஆவியானவரை இழந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன கிடையாது? மரணம் இல்லை. மரணம் இல்லாத பாதையில இதுவரைக்கும் நம்மை நடத்தியிருக்கிறார். மல்கியா 3:6 படியே இதுவரை நாம் அழிந்து போகாமல் நிர்மூலமாகாமல் அவர் மாறாதவராக இருந்ததை போல இனி வர நாட்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற காலம் மிக கடைசியான காலம், கொடுமையான காலம். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். நம்மை சுற்றிலும் யுத்தங்கள், மரணங்கள், ரத்தம் சிந்துதல்கள், கொலைவெறி தாக்குதல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார். நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, நீங்கள் அறியாத ஒரு கரம் உங்கள் தலை மேலே இருக்கிறதுனால நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. அதுதான் மல்கியா 3:6 முழு அர்த்தம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனால நீங்கள் செத்து போகலை. அதுதான் அதனுடைய முழுமையான அர்த்தம். நீங்கள் நிர்மூலமாகலை. நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய உன்னதமான கிருபை. இது வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சொல்லி பழகிட்டோம் சாதாரணமாக. ஆனால் இதில் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள், எவ்வளவு விலையேறப்பெற்ற அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்குது தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை மகா உயர்ந்தது, மகா புனிதமானது. அந்த ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கத்துக்காக நாம் கர்த்தரை துதிக்கணும். சங்கீதம் புத்தகம் 68 சங்கீதம் 20 நீங்க வாசிங்கன்னா, நமது தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவன், அவரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. பிரியமானவர்களே, எங்கேயும் மரணத்துக்கு நீங்கிற வழிகள் கிடையாது. மனிதன் எங்கெங்கெல்லாமோ போய் மரணத்தை தப்பிவித்துக் கொள்ளலாம், மரணத்தில் விடுவிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறானோ, தேவனால தவிர மரணத்துக்கு நீங்கும் வழிகள் எங்கேயுமே கிடையாது. தேவனிடத்துல மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. சங்கீதம் 23:4 நீங்க வாசிங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடப்போம், நடக்க பண்ணுவார். ஆனாலும் தேவன் நம்மை தனியே விட்டு விட மாட்டார். தனியே விட்டால் மரணம் நம்மளை விழுங்கிரும். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட நடக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்ம இந்த பாதைகளிலே கர்த்தர் நடத்தி இருக்கிறார், இனிமேல் நடத்துவார். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்ம ஒரு நாள் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்தாலும் தேவன் கூட இருக்கிறார். தேவன் நடத்துவார். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் பொய்த்து போவதில்லை. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஏமாற்றுகிற வார்த்தைகள் அல்ல. யாருக்கெல்லாம் ஆண்டவர் இந்த நீதியின் பாதையில நடத்துவார் என்று சொன்னால், கர்த்தரை மெய்ப்பராக கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரம்தான். சங்கீதம் 23:1 நீங்க வாசிங்கன்னா, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். யார் மனப்பூர்வமா இயேசுவை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவர் தன்னை மேய்க்கும்படி விட்டு கொடுக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் நீதியின் பாதையில நடத்துகிறார். பிரியமானவர்களே, அநேகர் பெயருக்காக இயேசுவை மெய்ப்பராக வைத்துக் கொள்றாங்க. ஒரு ஆபத்துனா கர்த்தரனுக்கு மெய்ப்பர், ஒரு தேவைனா கர்த்தரனுக்கு மெய்ப்பர். மற்ற சமயத்துல செல்போன் தான் நம்ம மெய்ப்பர், போன் தான் நம்மளை மேய்க்குது, பணம் தான் நம்மளை மேய்க்குது, சுய கௌரவம் நம்மை மேய்க்குது, எதெல்லாமோ நம்மளை மேய்த்து கொண்டு போகுது. ஆனா கர்த்தர் மேய்க்கிறதுக்கு நாம விட்டு கொடுக்கறது இல்லை. பிரியமானவர்களே, வர்ற நாட்கள் கொடுமையான நாட்கள். நீங்க கர்த்தரை மெய்ப்பராக கொண்டிருந்தா மாத்திரம்தான் தப்ப முடியும். நீதியின் பாதையில கர்த்தர் நடத்துவார். ஓசியா 14:9 கிருபை பெற்றவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய செம்மையான வழியில நடக்க முடியும். நீங்க கர்த்தருடைய செம்மையான வழியில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய செம்மையான வழியில் நடத்துவார். முதலாவது கூடவே இருந்து நடத்துவார். இரண்டாவது நீதியின் பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் ஏசாயா 40:11 படி அவர் மெதுவாய் நடத்துவார். அவர் ரொம்ப ரொம்ப அமைதியா சமாதானமான பாதையிலே உங்களை நடத்தி கொண்டு போவார். பிரியமானவர்களே, இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வருஷத்துல வாக்குத்தத்த வசனம், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்மை பூரண சமாதானத்துட சமாதானமான பாதையிலே அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:13 யாக்கோபு சொல்றாரு, கறவல் ஆடுகளை என்கிட்ட இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக ஆடுகள், கறவல் ஆடுகள், கறவல் மாடுகளுக்கு நடக்கத்தக்கதாக தான் அதை நான் நடத்தணும். ஒரே பொழுதுல அதை வேகமா துரிதமா அதை ஓட்டினா அது மாண்டு போகும், மடிந்து போகும். அதோடைய பால் மடிகள் ஆடி ஆடி அடிபட்டு அது வீங்கி மரித்து போகும், மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அப்படிதான். பிள்ளைகள் நடை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆடுகளுடைய மாடுகள் நடை நன்றாக அறிந்திருக்கிற நல்ல ஒரு மெய்ப்பன் அவர். நாமெல்லாம் அவருடைய ஆடுகள். நம்முடைய நடை என்ன, நம்முடைய எவ்வளவு வேகம், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலன் என்ன, நம்முடைய பலவீனங்கள் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாக அறிந்து
நம்மை சமாதானமான பாதையில், அமைதியான பாதையில் கர்த்தர் நடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனுமா இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு இதை உணர்ந்திருந்தார், எந்த ஆடை எப்படி நடத்தணும்னு. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதானமான மெய்ப்பன். அவர் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது சொல்லப்பட்டிருக்குது, செவி கொடுக்கிறவர்களை, கீழ்ப்படுகிறவர்களை அவர் நடத்துகிறார். யாரையெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார்? செவி கொடுக்குறீங்க யாரு? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களை சமாதானமாக நடத்துவார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினா உங்களுக்கு சமாதானம் இருக்காது உங்கள் வாழ்க்கையில். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுசாக கீழ்ப்படியும் போது உங்களை சமாதான பாதையில் நடத்துவார். மெய்ப்பனை தனியாக அறிந்த ஆடுகளை அவர் நன்றாக நடத்துகிறார். மெய்ப்பனுக்கு நமக்கு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆடுகளை கர்த்தர் சுமந்து கொண்டும் போகிறார். மெய்ப்பனுக்கும் உங்களுக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது? அந்த நல்ல மெய்ப்பனில் ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, கடைசியாக தேவன் உங்களை எப்படி நடத்த போறான்னு சொன்னா, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனப்படி சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். என்னதான் நீங்க அவருடைய வசனத்தை நீங்க அறிந்திருந்தாலும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான் உங்களை ஆவியானவர் நடத்துகிறார். நீங்க ஆவியானவர் நடத்துறதுக்கு விட்டு கொடுக்கும்பொழுது அவர் உங்களை உண்மை நீதியமா நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நல்ல 5வது மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எப்படியெல்லாம் நடத்தப் போகிறார்? கூடவே இருந்து நடத்தப் போகிறார். 2வது நீதியின் பாதையில் நடத்தப் போகிறார். 3வது மெதுவாய் நடத்தப் போகிறார். கடைசியாக சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தப் போகிறார். கர்த்தர் தாம் இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்தி செல்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எங்கள் எபினேசரே, இம்மட்டும் எங்களை அழிந்து போகாமல் பாதுகாத்தீரே. நீர் எங்களுக்கு கர்த்தராக, மாறாதவராக இருந்து நடத்தி வந்தீர். இந்த 5வது மாதத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் நடத்த போறீங்க? நீதியின் பாதையில் நடத்த போறீங்க, மெதுவாக நடத்த போறீங்க, சகல சத்தியத்துக்குள்ள நடத்த போறீங்கப்பா. கூடவே இருந்து நடத்த போறீங்க. இந்த வார்த்தைகளை கூட எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசுனீங்க. நம்மளோட வார்த்தை கேட்டு நம்முடைய மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால மனதார ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார்.